இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பலமுறை உங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன். எங்களை விட நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நாங்க யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றதுல. அந்த வகையில பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். அதனால இன்னைக்கு நானே சேனல்ல பார்த்தேன், அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுறாரு, நீங்க தான் போடுறீங்க. எங்களுக்கே இன்னும் தகவல் வரல. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் உண்மை. இன்னும் நான் இப்ப இங்கதான் நிக்கிறேன் தலைமை அலுவலகத்துல. எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்கறாங்க என்பது உண்மையிலேயே எனக்கு புரியல. நான் பலமுறை உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா எங்க கிட்ட கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன்னு. பட் நீங்க உங்க செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பாக்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் தெளிவா சொல்றேன். நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன் நான் சொல்றேன். ஆனாலும் நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்க எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது உங்களை தான். இப்பவும் சொல்றேன். அதனால தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமா நான் ஒரு பெண் தலைவராக இருக்கும் பொழுது மதுரையில் எல்ஐசியில அலுவலராக இருந்த கல்யாணி அப்படின்றவர் ஒரு தவறை சுட்டி காட்டியதால உடன் பணியாற்றுகின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் மீது பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கார். இது தீ விபத்து என்று நாடகம் ஆண்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்து அது திட்டமிட்டப்பட்ட படுகொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க. அதற்காக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வெறுமனே கண்துடைப்பாக ஆக்சிடென்ட் முடிச்சிடாம அதன் பின்னணி என்ன என்பதை ஆராய்ஞ்சு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் மேலாளர் அவங்க அந்த ராமகிருஷ்ணன் என்பவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டிச்சதுனால அந்த அம்மா மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கார். இது எந்த அளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக நாம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் கோலோச்சி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மேலாளராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை என்றால் என்ன பாதுகாப்பு இந்த மற்ற பெண்களுக்கு? இன்னைக்கு அவங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், எங்க சென்றாலும் என்ன இருக்குன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சட்டம் நிச்சயமாக இந்த விஷயத்துல கடுமையான ஒரு தண்டனையை ராமகிருஷ்ணனுக்கு வழங்க வேண்டும் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பெண்ணா இல்ல ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இதை நான் நீதி அரசர்களை கேட்டுக்கிறேன். உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை அவருக்கு தரணும். ஒரு உயிரை அப்படி அவ்வளவு அனாவசியமா அவர் கொண்டிருக்காருன்னு இது ஏத்துக்க கூடியது கிடையாது. அதே போல அவர் பணியாற்றிய எல்ஐசி நிறுவனத்துக்கும் ஒரு வேண்டுதல், அந்த அம்மாவுக்கு குடும்பத்துக்கு உரிய நிதி வழங்கி அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பை தரணும். இது போன்ற நிகழ்வு வேறு எங்கும் நடக்காத வண்ணம் சட்டம் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு கொடுக்கிற தண்டனை இனி அந்த மாதிரி எண்ணம் கூட யாருக்கு வரக்கூடாது அப்படின்ற அளவு கடுமையான ஒரு தண்டனையா இருக்கணும். அதே போல நேற்று சென்னையில பாக்குறோம், டெலிவரி பாய் பைக்ல போறாரு, அவரை சுத்தி ரோட்ல பட்ட பகல வெட்டி கொலை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கொலைகள் எங்கு பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே மிக மிக மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கஞ்சா போதைகளை நிச்சயம் கட்டுப்படுத்தணும். இது போல சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை நிச்சயம் இந்த அரசு உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம மணலூர்பேட்டை, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில கேஸ் சிலிண்டர் வெடிச்சு ஒரு பெண்மணி உயிர் இழந்திருக்காங்க. கூட இருந்த 15-20 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தேமுதிக சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் கருணாகரனை எங்கள் கழகத்தினரை சென்று அவங்களுக்கு அட்மிட் ஆனவங்களுக்கு ஆறுதலும், இறந்தவர்கள் உயிருக்கு நாங்க அஞ்சலி செலுத்த சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அரசு நிதி அறிவிச்சிருக்காங்க, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இது போன்ற ஒரு பொது இடத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் முன்கூட்டியே காவல்துறை பாதுகாப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா
இது போல சிலிண்டர் வெடிக்கிறது, கேஸ் பலூன் வெடிக்கிறது, பட்டாசு தொழிற்சாலையில விருதுநகர்ல இது மாதிரி பல விபத்துகள் எங்கு பார்த்தாலும் நடக்கு. இதில் அப்பாவி உயிர்கள் பலியாறாங்க. நிச்சயம் இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் என்பதை மக்களுடைய கோரிக்கையாக தேமுதிக சார்பாக நான் வைக்கிறேன்.